ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம். நம்ம இப்போ பார்க்க போகிற டிஷ் வந்து குடமிளகா கேரட் பொரியல். கேரட் வந்து திருகி வச்சுருக்கேங்க. ஒரு குடமிளகாயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் வெள்ளைப்பூடும் இடித்து வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார் தூள். இது வந்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது வந்து நிலக்கடலை பருப்பு ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது வந்து பொரிகடலை 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நிலக்கடலை பருப்பையும் பொரிகடலையும் தனித்தனியாக வந்து பவுடர் பண்ணிக்கணும். இந்த கொரகொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டையுமே ஒன்றா போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். இது வந்து குடமிளகாயும் கேரட்டும் பொரியல். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோடு சேர்த்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாயை அதில் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் நடுவில் உள்ள ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். வதக்கணும், நல்லா வதக்கணும். கொஞ்சம் வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறி வர வரைக்கும் வதக்கணும். இப்போ வந்து கேரட்டையும் குடமிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வந்து கிண்டி விடலாம். இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. இதை வந்து நம்ம வந்து அடுப்பு லோவில் வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே பரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது அடுத்தது சாம்பார் தூள் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். சாம்பார் தூள் போட்டு நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பு ஃபுல்லாக லோவில் வச்சுட்டு மூடி போட்டு மூட போகிறோம். அது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணி இதில் எதுவுமே சேர்க்கவே கூடாது. இடிச்சு வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்குறோம். சேர்த்து ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். பார்க்கலாங்க, அது வந்து வெந்திருக்கும். டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா வந்து ஒரு தடவை வந்து கிண்டி விட்டுட்டு நல்லா வெந்துருச்சு. காய் நல்லா குடமிளகாய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ணியிருக்கோம்ல, நிலக்கடலையும் பொரிகடலையும் ரெண்டையும் வந்து நல்லா ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு ஒரு பாதி மட்டும் நம்ம போட்டுக்கலாம். மிச்சத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த தடவை கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அது கூட கொஞ்சம் வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை கலந்து கொடுங்க. இது வந்து ரொம்ப வந்து சத்துள்ள ஒரு பவுடரு. அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். நல்லா ஒரு தடவை பரட்டிட்டோம்னா நம்மளோட கேரட் குடமிளகா பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.